இந்த 4 ஆண்டு கால திமுக ஆட்சியில என்ன சாதனையா பாக்குறீங்கன்னா? விவசாயிகளுக்கு 1 லட்சம் இலவச மின்சாரம் கொடுத்துருக்குறாங்க. ஏழை எளிய மக்களுக்கு விவசாயம்னா இன்னைக்கு விவசாயத்தில் பெரிய லாபம் இல்லை. விவசாயிங்க நிறைய பேர் கரண்ட் இல்லாமல் நிறைய கஷ்டப்படும் போது இலவச மின்சாரம் பம்ப் செட் இணைப்பு கொடுத்துருக்குறாங்க. அது இல்லாமல் மகளிர் ஒரு கிராமத்துலேருந்து டவுனுக்கு ஒரு கூலி வேலைக்கு போகிறதோ இல்லை ஒரு காய்கறி எதாவது எடுத்துன்னு போய் வியாபாரம் பண்ணுறதோ மற்ற தேவைக்கு யாருடைய எதிர்பார்ப்பு இல்லாத சுயமரியாதையாக அவங்க ஒரு பஸ் ஏறி அவங்களுக்கு இலவசம்னு எங்கள் தலைவர் சொல்ல மகளிர் விடியல் பயணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திட்டத்தின் மூலயமா எல்லா மகளிரும் பஸ்ஸில் ஃப்ரீயாக போகிற அளவுக்கு பண்ணியிருக்கிறாரு. அதுவும் இல்லாமல் அவங்க யார்கிட்டையும் கையேந்தி நிற்க தேவையில்ல. 1000 ரூபா அவங்க அக்கௌண்ட்டுக்கே வர மாதிரி பண்ணியிருக்காரு. எலிஜிபிள் இருக்கிறவங்களுக்கு, எலிஜிபிள் இல்லாத நிறைய பேருக்கு மிஸ் ஆகிருக்குது. அதுவும் கூடிய சீக்கிரம் எலிஜிபிள் இருந்தவங்களுக்கு விடுபட்டு இருந்தால் அதுவும் தரேன்னு சொல்லியிருக்கிறாரு தலைவர். ஏழை எளிய மக்களுக்கு என்ன தேவையோ அதை செய்ய தயாராக இருக்குது திமுக அரசு. அந்த பழைய காலத்தில் இருந்தே பார்த்தீங்கன்னாக்கா திமுக தான் ஏழை எளிய மக்களுக்கு செய்கிறாங்க. ஏன்னா இலவச மின்சாரம் அப்போ கொடுத்ததும் திமுக தான். முத கொடுத்ததே ஒரு பைசா குறைக்க முடியாதுன்னு சொன்ன காலத்திலே இலவச மின்சாரம் கொடுத்தாரு எங்கள் முத்தமிழ் தலைவர் கலைஞர் கொடுத்தாரு. ஏழை எளிய மக்களுக்கு என்ன தேவையோ செய்கிறாரு. பெரும் முதலாளிகள்லாம் எங்கள் திமுக எப்பயுமே எதிர்ப்பாங்க. காரணம் என்னன்னாக்கா தனியார் மயமாக இருந்த போக்குவரத்து துறை அரசு மயமாக்கினார். அரசு மயமாக்கினா அது என்னன்னா ஏதோ ஒரு வருமானத்தில் அந்த அரசு போக்குவரத்து